जय जगत माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा। இப்போ நான் சொல்லி தரப்போறது என்னவென்றால், ஜாதகத்தில் நம்ம பயப்பட வேண்டிய பிளானிட்டரி பொசிஷன் அதை பற்றி சொல்லி தரப்போகிறேன். அதாவது நமக்கு லீகல் ப்ராப்ளம் உண்டாகும், கேன்சர் உண்டாகும், சீரியஸாக உள்ள ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாகும், ஆக்சிடென்ட் உண்டாகும், சிலவருக்கு ஜெயில்வாசம் உண்டாகும், சர்ஜரி உண்டாகும். இப்படி எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு பிளானிட்டரி பொசிஷன் எப்படி இருக்கும் பொழுது, எந்த கிரக யோகத்தில், யோகம் என்று சொல்லும் பொழுது பாக்கியம் என்று நினைக்கக்கூடாது. கிரகங்கள் பார்வையினாலே இருக்கப்பட்டது, திருஷ்டியால் உள்ள யோகம் அப்படி சொல்லுவாங்க. இரண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கப்பட்டதுக்கு கிரக யோகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த கிரக யோகங்கள் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிளானட்டரி பொசிஷன் ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கிரக யோகத்தினால அப்படி வரும் அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் பயப்படக்கூடிய ஒரு கிரக யோகம் தான். ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கரெக்டாக பலம் தெரிய வேண்டுமானால் அஷ்டக வர்க்கத்தில் கிரகங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளிலேயும் அஷ்டக வர்க்க பிரகாரம் கிரகங்களுக்கு ஒவ்வொரு ராசியிலேயும் எத்தனை அச்சம்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸ், அதுக்கு தான் அச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதோட பலம் கால்குலேஷன் செய்ய வேண்டும். அது ரொம்ப அக்யூரேட்டா தெரிய வேண்டுமானால். இருந்தாலும் முதல்ல நமக்கு இந்த பிளானிட்டரி பொசிஷன் எப்படி இருந்தால் அந்த கிரக யோகம், பயப்பட வேண்டிய கிரக யோகம் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா என்று உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்களுக்கே அது பார்க்க முடியும். அதுக்கு முதல்ல அந்த ராசி பிளஸ் கிரகங்களுடைய அந்த பார்வை இதை தெரிஞ்சிருக்க வேண்டும். இது பாருங்க, இது இந்த 12 ராசிகள்ல மேஷம் ரிஷபம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிங்கம் கன்னி துலாம் விருச்சிகம் தனு மகரம் கும்பம் மீனம், இது 12 ராசிகள். இந்த 12 ராசிகளையும் நம்மளோட உடம்பு தலையிலிருந்து சிரசு வரை கரெக்ட் துல்லியமாக 12 கஷணங்களாக முறிச்சிட்டு டிவைடு பண்ணிட்டு மேஷத்திலிருந்து வச்சால் எப்படி இருக்கும்? அதாவது இந்த 12 ராசிகள் நம்ம உடம்பில எந்த பாகங்களே பேஸ் பண்றது அதுதான் காட்டுறது. அதுதான் இந்த சார்ட். இது மேஷம். மேஷம் வந்துட்டு சிரசுனால் தலை. அப்ப மேஷ ராசி இதுக்கு காலபுருஷ ராசி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஜோதிஷத்துல. அது ஜோதிஷம் படிக்கிறவாழ்க்கும் படிச்சவாழ்க்கும் தெரியும். சிரசு, மேஷம் ராசினா சிரசு. ரிஷபம் என்றால் ஃபேஸ், முகம். சிரசிலே தான் முகம் இருக்கின்றாலும் சிரசு என்று சொல்லும்போது அது தனி ஃப்ரண்ட் வசம்தான் நமக்கு முகம் என்று சொல்லப்பட்டது. மிதுனம் நெஞ்சு. கடகம் நெஞ்சில் தான் இதயம் இருக்கு. இருந்தாலும் கடகத்துக்கு இதயம் என்று ஒரு தனி பார்ட் இருக்கிறது. சிம்ம ராசி வயறு. அதே மாதிரி கன்னி ராசி சிறுகுடல். துலா ராசி பெருங்குடல். விருச்சிக ராசி லிங்கம் யோனி. தெரியும் இல்லையா? லிங்கம் யோனின்னு அத புருஷனுக்கு லிங்கம் என்று சொல்லுவாங்க, லிங்கத்தான். ஸ்திரீக்கு ஆகும்போது அது யோனி அப்படி சொல்லுவாங்க. அது விருச்சிகம். பிளஸ் இந்த தொடை, அதாவது மனுஷனோட தொடை இல்லையா, அதுதான் தனுசு ராசி. அடுத்தது கால் முட்டு இல்லையா, அது மகர ராசி. கணங்கால், அதாவது பாதத்துக்கும் முட்டுக்கும் இடையிலே உள்ள அந்த பாகம், அது கும்பராசி. மீனம் ராசி நமது பாதம். இப்படி தலையிலிருந்து பாதம் வரையும் மனுஷனுக்கு 12 ராசிகளாக டிவைட் பண்ணியிருக்கிறது. இந்த ராசிகளில் இந்த பாபகிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலோ இல்லை பரஸ்பரம் பார்த்தாலோ
அதுதான் யோகம். திருஷ்டி கொண்டு யோகம், பார்வையினால் உண்டாகப்பட்டது திருஷ்டி கொண்டு யோகம். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கப்பட்டதுக்கு கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது கிரக திருஷ்டி, அதாவது பார்வை. திருஷ்டின்னு கண் திருஷ்டி அந்த அர்த்தத்துல இல்லை, திருஷ்டினால் பார்வைன்னு தான் அர்த்தம். கிரக திருஷ்டி பிளஸ் கிரக யோகம். இந்த யோகங்கள் இந்த எந்த ராசியிலே வருதோ அந்த ராசியிலே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ முக்கியமா ஹெல்த் ப்ராப்ளம் சீரியஸா உண்டாகும். இப்போ கேன்சர் உண்டாகும். அந்த கேன்சருக்குள்ள கிரக யோகம் செவ்வாய் ராகு, ராகுவும் செவ்வாயும் திருஷ்டி கொண்டோ யோகம் கொண்டோ சேரும் பொழுதுதான் 99% கேன்சருக்கு காரணம். இப்ப கூட நான் இப்ப உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கப்பட்டது டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி தான் உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கேன். நேற்றுக்கு, அதாவது டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி ஒரு 30 பேரை, 10 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா 30 ஜாதகம் பார்த்தேன். அதுல 8 பேருக்கும் கேன்சர் தான். இதே கிரக யோகம் தான் அவருக்கு இருக்கிறது. ஏற்கனவே யூடியூப்ல இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ல இருந்து கூட வந்திருக்காங்க. அப்ப இந்த கிரக யோகம் ஒரு 99% ஆளுகளுக்கும் கேன்சர் உண்டாக்குறது. சில பேருக்கு ரொம்ப ரயரா அப்படி பார்த்துருக்கேன். அதாவது செவ்வாய் சனி காம்பினேஷன்ல கூட கேன்சர் உண்டாகிறது உண்டு. அதுபோல இந்த கிரக யோகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்ட, ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அப்படி வரத்தான் செய்யும். இப்போ ஆனா இது எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், முதல்ல அந்த கிரகங்களோட திருஷ்டி தெரிஞ்சிருக்க வேண்டும். ராகுவுக்கு தான் இருக்கப்பட்ட ராசியிலே இருந்து, ராகு நவகிரகங்களிலே ராகு தான் நம்பர் 1 கொடிய பாப கிரகம். அவன் ஆல்வேஸ் பாப கிரகம் தான். அப்போ அந்த ராகுவுக்கு தான் எந்த ராசியிலே இருக்கோ அங்கே இருந்து 5லேயும் 7லேயும் 9லேயும் பார்வை இருக்கும். திருஷ்டினால் பார்வை, பார்வை இருக்கும், திருஷ்டி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இது மீனம் ராசி. இந்த மீனம் ராசியில ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜாதகத்துல மீனம் ராசியில் தான் ராகு இருக்குன்னால், புரியுதா? மீனம் ராசியில் தான் ராகு இருக்குன்னா அங்கே இருந்து என்ன வேண்டும்? ராகுவுக்கு 5, 7, 9. அப்ப இங்கே இருந்து 1 இருக்கப்பட்ட ராசி தான் 1வது ராசி. இப்போ 1, 2, 3, 4, இது 5. கடகராசி 5. அப்புறம் 6, 7ஆம் இடத்துலையும் திருஷ்டி இருக்கு. 8, 9ஆம் இடத்துலையும் திருஷ்டி இருக்கு. அதாவது ராகு மீனம் ராசியிலே இருக்கு அப்படின்னால் அதுக்கு 5ஆம் இடமாகப்பட்ட கடகராசியிலேயும் 7ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசியிலேயும் 9ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம் ராசியிலேயும் திருஷ்டி இருக்கு. இதே இடத்தில் செவ்வாய் 4, 7, 10, 8லேயும், அப்ப இதே இடத்தில் செவ்வாய் கூட திருஷ்டி செய்தால் சீரியஸா ஹெல்த் ப்ராப்ளம், சர்ஜரி. அது பாபகிரகம் ஆயிருந்தால், பாபக்ஷேத்திரம் ஆயிருந்து, பாபகிரகம் தான் இதெல்லாம், பாபக்ஷேத்திரம் ஆயிருந்தால், இன்னொரு பாபகிரகத்தோட திருஷ்டி கூட இருந்தால், முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் இருந்தால் 100% கேன்சர் உண்டாகும். அப்ப இது எங்க உண்டாகும் என்று சொல்லும் பார்க்கணும்னா இந்த ராசி சக்கரம் பார்க்க வேண்டும். காலபுருஷ ராசி சக்கரம் இது. இது பார்த்துட்டு அப்போ இது பாருங்க, ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த மீனம் ராசியில ராகு இருக்கிறது. அது எங்கே? அதாவது 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாய் இங்க இருந்து மகரம் ராசியிலே தான் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், மகரம் ராசியிலே இருந்து 7லே செவ்வாய் பார்வை இருக்கிறது, பிளஸ் 8லேயும் பார்வை இருக்கு. அப்போ அந்த செவ்வாய் ராகு ரெண்டும் வந்து சேரப்பட்டது கடகம் ராசியிலே. கடகம் ராசி என்று சொல்லப்பட்டது இதயம் சொல்லியிருக்கு. இதயம் இது நெஞ்சில தானே இருக்கிறது இல்லையா? இங்க தானே இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இந்த இதயத்தோடு சேர்ந்த இடத்தில் இந்த ப்ராப்ளம் உண்டாகும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் கூடி 90% ஆளுகளுக்கு இந்த பாப கிரகங்களோட சாநித்தியம் மிதுனத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு
ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும். 100% உங்களோட ஜாதகத்துல வந்துட்டு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் தேவை பண்ணியிருக்கிறது என்றால் இந்த பாப கிரகங்களோட அந்த சாநித்தியம், அதோட கிரக யோகம், திருஷ்டி கண்டிப்பாகவே அங்க இருக்கத்தான் செய்யும். இப்போ ஜாதகத்தில் இந்த 12 ராசிகளில் எந்த இடத்தில் இந்த பாப கிரகங்களோட காம்பினேஷன் யோகமாகலாம், திருஷ்டியாகலாம், அதாவது பார்வையாகலாம், சேர்ந்து ஆயிருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்க கண்டிப்பாகவே அது கொஞ்சம் பயப்பட வேண்டிய கிரக யோகம் தான். அப்படி இருந்தால் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறது, அந்த கிரக யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ராகு தசாகாலம் என்று சொல்லப்பட்டது 18 வருஷ காலம் இருக்கு இல்லையா? இந்த 18 வருஷம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை. அப்ப அதுல பாப கிரகங்களுடைய தசாகாலத்தில் பாப கிரகங்களோட திருஷ்டி, அதுவும் புக்தி திருஷ்டி இல்லை, புக்தி, அதாவது பாப கிரகங்களோட தசாகாலத்தில் பாப கிரகங்களோட புக்தி காலம் பயப்படணும். அதே மாதிரி சுப கிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தாலும் பாப கிரகங்களோட திருஷ்டி வரும் பொழுதும் புக்தி வரும்போதும் பயப்படணும். எப்பவும் தசாநாதன் சுபமாய் இருந்தாலும் கோச்சார பலம் சரியில்லை என்றால், புக்திநாதன்மார் சரியில்லை என்றால் நமக்கு 100% அந்த யோகங்கள் கிடைக்காது. அந்த டைம்ல மாறிக்கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மழைக்காலம் என்று சொல்லும் பொழுது எல்லா காலமும் மழை பெய்யறதுண்டா? இல்லை இல்லையா? வேனல் காலம் சம்மர் என்று சொல்லும் போது ஒரே காலத்தில் வெயிலாக இருக்கிறதா? இல்லை. சம்மர்லேயும் மழை உண்டு, மழை காலத்திலும் வெயில் உண்டு இல்லையா? அப்படித்தானே? அதுபோல எந்த தசாகாலம் ஆயிருந்தாலும் அந்த தசாகாலத்தில் நல்லதும் உண்டு, கெடுதலும் நடக்கத்தான் செய்யும். அப்ப எனக்கு சுக்கிர தசாகாலம் நான் பயப்பட வேண்டியதில்லை, எனக்கு குரு தசாகாலம் நான் பயப்பட வேண்டியதில்லை, அப்படி அகங்காரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஐயோ சனி தசாகாலம் ரொம்ப பயப்படணும், ராகு தசாகாலம் பயப்படணும், இப்படியும் நினைக்க வேண்டாம். எப்பவும் தசாநாதனோடு சேர்ந்திருக்கப்பட்டதோ, அதோட 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கப்பட்டதோ புக்திநாதன்மார் நல்லது செய்யாது. அப்படித்தான் சாஸ்திரம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் இந்த மாதிரி இந்த ராசி சக்கரம் நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, பிளஸ் இந்த சார்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாதகம் எடுத்து இப்படி பார்க்கணும். ஓ இந்த கிரகங்கள் இப்படி யோசிக்கிறது உண்டா, இப்படி பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைம் வரும்போது, இப்போ வால் கிளாக் இருக்கு இல்லையா? வால் கிளாக் தெரியும் இல்லையா? பெரிய வாட்ச் வாலில் வச்சிருக்கோம் இல்லையா? வாட்ச் கிளாக்கு. அதில் எப்போ மணி அடிக்கும்? அந்த 2 நீடில் 12க்கு மேல் வரும்போது, ஒரே மாதிரி வரும்போது டாங் டாங் மணி அடிக்கும். 6ல் வரும்போது, பாதியில் வரும்போது மணி அடிக்கும். 12, 12:30, 1 மணி, இப்படி மணி அடிக்கும் இல்லையா? சில கிளாக்கில் எல்லாம் 12, 12:15, 12:30, 12:45 இப்படி அடிக்கப்பட்ட கிளாக்கு கூட இருக்கிறது. அதாவது பர்டிகுலர் அந்த டைம் வரும்போது தான் அந்த பெல் அடிக்கிறது. அதுபோல எப்பவும் இந்த வாட்சில நீடில்ஸ் இப்படி ஓடிக்கிட்டே தானே இருக்கிறதோ இல்லையா? 3 நீடில் இருக்கும். ஒன்று அந்த மணிக்கூர் காட்டுறது, இன்னொன்று மினிட்டு காட்டுறது, இன்னொன்று செகண்டு காட்டுறது. இந்த இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கப்பட்ட இந்த நீடில் சில பர்டிகுலர் இடங்களில் வரும்போது தான் பெல் அடிக்கிறது. அதுபோல நமது வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகப்பட்டது, சர்வதா கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டே தான் இருக்கிறது. சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் கூட சொன்னேன், மீனம் ராசியில் சனி நிற்கிறது என்று. சனி அங்கே நிற்கிறது இல்லை, அது டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. கும்பத்துல இருந்து மீனத்தில் வந்தாச்சு, மீனத்திலிருந்து அப்படி டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கிறது. அப்போ இந்த டிராவல் பண்ணக்கூடிய கிரகங்கள், பாப கிரகங்கள் பரஸ்பரம் சேரும் பொழுதுதான் ஒன்று யோகம் கொண்டு சேர வேண்டும், இல்லை பார்வையினால் சேர வேண்டும். அப்ப நேரத்தில் தான் நமக்கு ஆபத்துகள் உண்டாகிறது. அந்த ஆபத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்துல ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் 5 நிமிஷம் போதும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நமக்கு உண்டாய அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரணும்னா சிலப்போ மாசங்கள் இல்லை வருஷங்கள் நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவையாக இருக்கும்.
அதே மாதிரி ஒருவன் நம்மளை அட்டாக் பண்றாங்க, கத்தி எடுத்து குத்தியாச்சு, 5 நிமிஷம் போதும். ஆனா அந்த ப்ராப்ளத்தில இருந்து நமக்கு அது கியூர் ஆகி வெளியில வரணும்னா எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு, எவ்வளவு காலம் அது கொண்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு, வேதனை சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது மாதிரி தான் அப்ப அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த கிரக யோகம் எப்போ வருது, அந்த நேரத்திலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும், தெய்வத்தோடு சேர்ந்து நிற்க வேண்டும், தேவ சேவைகள் செய்ய வேண்டும். இதுக்கு தான் பாப கிரகங்களுடைய தசா காலத்தில் கிரகசாந்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது, கிரக பிரீதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சரியா சொன்னால் கிரக சாந்தி அல்ல, கிரக பிரீதி தான் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரவுடி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ரவுடி, அவன் எப்பவும் நம்மளை பார்த்தா முறைக்கிறாங்க, சும்மா நமக்கு தேவையில்லாம நிம்மதி இல்லாத அவஸ்தைகள் உண்டாக்குறாங்க, வீட்டுக்கு வெளியில வந்து சத்தம் போடுறாங்க, கல்லெடுத்து எறிகிறாங்க, இப்படி நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரவுடி அவனே நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா போலீஸுக்காரன் இவரை பிடிச்சிட்டு போகும், ஒரு வேளை அவன் ஜெயிலுக்கு போகும். அப்ப என்ன ஆகும், அவனோட எனிமிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஓஹோ, நீ என்ன போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்துட்டியா, நீ எம்மாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா, நீ என்ன ஜெயிலில் விட்டுட்டியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, இப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளே உபதிரவிக்க ஆரம்பிக்கும். இதுவே அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா, அந்த ரவுடியை கூப்பிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு, மூணாவது ஒரு ஆள் வச்சு, நம்ம நேராக போகக்கூடாது, வச்சுட்டு அவன்கிட்ட அவனை பேசி, அவனை கொஞ்சம் சோப்பு போட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து, ரவுடிஸ்ன்னு சொல்லும்போது தண்ணி போடப்பட்ட ஆளுகளாக இருக்கும், அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி, நே எங்களை கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாமல் இருங்களே, நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே, எங்களால் உங்களுக்கு எந்த இடத்திலும் வராது ப்ளீஸ், இப்படியெல்லாம் சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவா, சரி பழிச்சு போ அப்படி சொல்லி நம்மகிட்ட அவனுக்கு ஒரு இஷ்டம் உண்டாகும். அப்புறம் நம்மளே அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். இதே மாதிரி தான் பாப கிரகங்கள் இந்த ரவுடி மாதிரி நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அவங்களே பிரீதி செய்தாச்சுன்னால், சந்தோஷப்படுத்தியாச்சுன்னால், அந்த பெரிய தோஷங்கள்ல இருந்து நமக்கு ரட்சப்பட முடியும். இதுக்குள்ளதுதான் வேத சாஸ்திரங்கள், இது தலையில் எழுத்துதான். அதனால அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது மூட நம்பிக்கை தான், அது மடத்தரம் தான். இப்போ உங்களுக்கு ஒரு ரோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது விதிதான் அப்படி சொல்லி வீட்டில் இருந்தா ஆகும், அந்த ரோகம் அதிகமாக உண்டாகும், உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகும், பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாகும், சம்டைம்ஸ் மரணம் கூட உண்டாகலாம். புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டரை பார்க்கறது, அதுக்கு வேண்ட ட்ரீட்மெண்ட் பண்றது. அதே மாதிரி ரோகங்கள் உண்டாகுவதற்கு காரணம் கிரக யோகங்கள் தான். பாப கிரகங்களோட புக்தி காலத்திலேயும் கிரக கோச்சார பல காலங்களிலே தான் இந்த ரோகங்கள் ஆபத்துகள் எல்லாம் உண்டாகிறது. அப்போ அந்த ரோகம் வந்தால் அந்த ரோகத்துக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். பிளஸ் அந்த ரோகத்துக்கு காரணம் என்னவோ அந்த கிரக யோகத்துக்கு சாந்தியும் செய்ய வேண்டும். அதனால்தான் வேதங்களிலே மருந்தும் மந்திரமும் என்று தான் சொல்லியிருக்காங்க, தவிர நீ மந்திரம் ஜபிச்சுக்கோ மந்திரம் பண்ணிக்கோ அப்படின்னு அல்ல. மருந்தும் மந்திரமும், இந்த மருந்துகள் கண்டுபிடித்ததும் மருந்துகள் நமக்கு தந்ததும் சாட்சால் ஈஸ்வரனே தான். மகாதேவன் கிரகத்தால் நான் சொல்றது உங்களுக்கு புரியட்டும் என்று அம்மையோடு ப்ரே பண்றேன். சர்வகாரி சித்தி அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத்,
விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.